சாதா ப்ளவுஸுக்கு எப்படி அளவெடுக்கிறங்கிறது பார்க்கலாங்க. அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுருக்கம் இல்லாமல் நேராக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு நம்ம அளவெடுக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ பேக் சைடு அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18.5 இருக்குது. சாதா ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கும் நம்ம அளவெடுக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அளவெடுத்துக்கலாம். இப்போ உயரம் பார்த்திங்கன்னா 11.75 வருது. நெக்ஸ்ட் நம்ம ஆம்கோல் அளவு எடுத்துக்கலாங்க. ஆம்கோல் அளவு பார்த்திங்கன்னா பேக் சைடு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் சைடும் எடுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அதனால் 2 பக்கமும் நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆம்கோல் அளவு நம்ம எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நம்ம அதில் நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ ஆம்கோல் அளவு பார்த்திங்கன்னா 7.75 வருது, முன்னாடி 8 வருது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். தைக்கும்போது வெட்டும்போது பார்த்திங்கன்னா 7.75 வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அடுத்து கழுத்தோட உயரம் எடுத்துக்கலாம். கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடோட சென்டர் பக்கம் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் வருது. இப்போ நம்ம